ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். வச்சுக்கோ. ஐயா, என் மாமா எனக்கு மயிலிறகு கொடுத்துருக்காங்க, மயிலிறகு கொடுத்துருக்காங்க. இந்த ₹1 வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஓஹோ, தாலி கட்டினாதான் பொண்டாட்டியா? என் கூட வா, இப்பயே தாலி கட்டுறேன். மாமா, இனிமே நான் பொண்டாட்டி தான் மாமா. மாமா, நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா மாமா? கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தாலி இது? சின்ன வயசுல மாமா கோயில்ல என் கழுத்துல தாலி கட்டினாங்கல்ல, நீங்க கூட சொன்னீங்களே பெரியவனானதும் கட்டுவாருன்னு. அந்த தாலி தான் இது. அத்தை, அப்ப சத்தியம் பண்ணி கொடுங்க. ஐயோ செல்லம், உனக்கும் சிவாவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆஹா, சத்தியம் பண்ணாதான் இதை கழட்டி கொடுப்பேன். சத்தியமா? போதுமா? இதை இன்னுமா நீ வச்சிருக்க? மாமா என்கிட்ட கொடுத்த ஒவ்வொரு பொருளும் என்கிட்ட பத்திரமா இருக்கத்த. இத்தனை வருஷம் மாமாவை நான் பார்க்காமலே இருந்துட்டேனா, இதெல்லாம் தான் அத்தை எனக்கு ஆறுதலா இருக்கும். எப்பெல்லாம் எனக்கு மாமா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் இதெல்லாம் எடுத்து தான் பார்த்துப்பேன். எனக்கு என் மாமா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அத்தை. இவ்ளோ பாசமா நீ என் மக மேல வச்சிருக்க? இவ்ளோ அன்பா என் மக மேல நீ வச்சிருக்க? இத்தனை நாளா உன்னை என் மகனுக்கு கட்டி கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மகனோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கும்னு. நீ கவலைப்படாதமா, நான் நிச்சயமா என் மகன் உனக்கு கட்டி வைப்பேன். உன்னை கட்டிக்க என் மகன் தாமா கொடுத்து வச்சிருக்கணும். சரி, சீக்கிரமா அதெல்லாம் கொண்டு போய் ஏ ரூம்ல வை. சிவா வந்துட போறா.
வாங்கக்கா. கௌரி, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. கௌரி, நான் சொன்ன புடவையை கட்டிக்கோமா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு சீக்கிரமா ரெடியாகு. சரிங்க அத்தை. பார்த்து எடுத்துட்டு போ. என்ன கனகா, இந்த பொண்ணு சிவா மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கா? நீ என்ன பண்ண போற? சிவா வேற அபிராமி அபிராமின்னு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ வேற அவனை அபிராமி கூட அனுப்பி வச்சிருக்க. அபிராமி கூட அனுப்பி தானே வச்சிருக்கேன். ஒரு துணைக்கு தான் அனுப்புனேன். கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்புனேன். என் பையனும் நான் சொல்ற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அபிராமியும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்களா இல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருவாங்களா? என் பையனை என் அண்ணன் பொண்ணு கௌரிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அதுல ஒரு மாற்றமும் இருக்காதுக்கா. ஏய் கனகா, பதட்டப்படாத. ஏற்கனவே உனக்கு உடம்பு ஒன்றும் சரியில்லை. கொஞ்சம் அமைதியா இரு. எவ்வளவு அன்பு வச்சிருக்கா பாத்தல்லக்கா. நான் எப்படிக்கா அவளை விட முடியும்? நீதான் பாக்குறல்ல. புரியுது புரியுது. நல்லதுதான் நடக்கும்னு நாம நம்புவோம். சரியா? இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லைங்க? மா, பூ வாங்கிட்டு போமா. உங்களுக்கோசரம் தானே கடை வச்சிருக்கேன். ஆமா, வந்து வாங்கிக்கமா. போலாமா? வாமா. அம்மா, 4 முழம் மல்லிப்பூ தரேன். ஒரு பொண்ணு எவ்வளவுக்கு எவ்வளவு பூ வைக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவருக்கு தாலிக்கு பலம் சேரும். இந்தாமா. வாங்க. என்ன சௌமியா, எப்போ வந்த? உன்னை நான் பார்க்கவே இல்ல. மாப்பிள்ளை தம்பியோட வெளியில கிளம்பிட்டியா? என்ன பார்த்த உடனே பயந்து ஓடுன. நான் உன்னை பிடிச்ச உடனே என்ன பார்க்காத மாதிரி நடிக்கிறியா? என்ன சௌமியா, எவ்வளவு சின்ன பொண்ணு நீ. வயசுல மூத்தவன இப்படியா மரியாதை இல்லாம பேசுறது? நான் ஏன் உன்னை பார்க்காம போறேன்? ஏய், என் முகத்தை பார்த்து பேசு. நீ போன சனிக்கிழமை ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்த. எதுக்காக என் கிருஷ்ணா கழுத்துல இருக்கிற தாயத்தை அறுக்க பார்த்த? என்னது? நான் உன் வீட்டுக்கு வந்தேன்? என்னம்மா அது புதுக்கதையா இது? வேற யாரையாவது பார்த்திருப்போமா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா, உனக்கு தெரியாதா? மனோகர், ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. என் குழந்தை ஜெய்சீமா உன் முகமுடிய கழட்டும் போது நீ என்ன பார்த்த. நானும் உன்னை நல்லா பார்த்தேன். உன்ன மாதிரி வேற ஒருத்தன் நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் மரக்கழண்டவை. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்ல உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கேன். இத பாரு சௌமியா, ஜமீன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு பேசாத. நான் உன் குடும்பத்துக்காக பல வேலைகளை செஞ்சிருக்கேன். என் மேல அபாண்டமா பழி சுமத்துன நீ நல்லாவே இருக்க மாட்டேன். திருட்டுத்தனம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப என்னையே சபிக்கிறியா? கிருஷ்ணா, இவனை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. கிருஷ்ணா, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்போம். போலீஸ் 2 தட்டு தட்டினா தானா உண்மை வந்துரும். இங்க பாருங்க மனோகர், நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். அவங்க கிட்ட எது உண்மையோ அதை சொல்லிட்டு போங்க. நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? அதெல்லாம் வர முடியாது. டேய், வரப்போறியா இல்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்குதுமா, போமா. டேய், வாடா. கொஞ்சம் பொறுமையா வாடா மரியாதையா. ஏய், விடுமா. என்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுற? என்னன்னா உங்க அக்காவை கூட்டிட்டு போ. உங்க அக்கா அபிதா உங்க வீடு புகுந்து கிருஷ்ண கழுத்துல இருக்கிற தாயத்தை அறுத்து வர சொன்னா.
என்னது? அபிராமி தான் தாயத்தை அறுத்துட்டு வர சொன்னாளா? என்னடா சொல்ற? டேய் சும்மா ஏதாச்சும் உளையிட்டு இருக்காத, அப்புறம் நானே உன் மேல கை வைக்க வேண்டியது. நான் எதுக்குங்க உளர போறேன்? என் வாழ்க்கையில பாதி நாள் அவங்க வீட்டுல தான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க மரத்தை வெட்ட சொன்னா வெட்டுவேன், ஆளை வெட்ட சொன்னாலும் வெட்டுவேன். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். எதுவா இருந்தாலும் அவிய போய் கேட்டுக்கங்க, என்ன ஆளை விடுங்க. பாத்தீங்களா கிருஷ்ணா, அன்னைக்கு அது மனோகர் மாதிரி தெரியுதுன்னு நான் சொன்னப்ப கூட நீங்க நம்பல. ஆனா அபிராமிக்கு ஏதோ காரணம் இருக்கு. அவதான் என்னமோ பண்ண சொல்லிருக்கா. அபிராமிக்கு ஏன் கழுத்துல இருக்கிற தாயத்தை இருக்கிறதுல என்ன ஆயிருப்போது? அபிராமி அப்படி சொல்லிருக்க மாட்டா. என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். வாங்க நேரா போய் என்ன காரணம்னு கேட்டு வருவோம். இப்ப அவ ஏன் அனுப்புனான்னு கேட்டாதான் என் மனசு ஆறும். இல்ல சௌமியா, இதுல கொஞ்சம் அவசரப்பட வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் விசாரிப்போம், அதுக்கப்புறம் நேர்ல போய் கேட்போம். கிருஷ்ணா, இவன் என் அக்காவோட ஸ்கூல்ல படிச்சவன். அவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். நல்லா விசாரிக்காம அவசரப்பட்டு ஒருத்தர் தப்பா சொல்லக்கூடாது சௌமியா. அதுக்குள்ள அபிராமி வேற ஏதாவது பண்ணிட போறா. இங்க பாரு சௌமியா, கங்கம்மாவே என் மேல இறக்கப்பட்டு என்ன ஒண்ணும் பண்ணல. அபிராமியா பண்ண போறா? பேசாம இரு, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா போலாம், வா. கௌரி, கௌரி, சீக்கிரமா வாமா. சிவாவோட கார் வந்துருச்சு, வா. கௌரி, கௌரி, இது அவனோட கார் சவுண்டு தான். நான் போய் பெட்ல படுத்துக்கிறேன். அவன் கேட்டானா காலையில இருந்து எந்திரிக்கவே இல்ல, படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு சொல்லணும். சொல்றியா? சரிங்க அத்தை. என்னம்மா அது புடவை இடுப்புல சொருகி வச்சிருக்க? எடுத்து விடு, அப்பதான் ஸ்டைலா இருக்கும். சரி, நான் படுத்துக்கிறேன். ஆமா கௌரி, என்ன பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுதா? சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கேனா? என் பையன் நம்புவானா? இல்ல பாக்க ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட நான் அப்புறமா சமாளிச்சிருவேன். நீ இன்னைக்கு என்னோட நடிப்பை பாரு, நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. சரி நீ போ, போ. அழகா இருக்கியே மாமா, ராஜ கம்பீரமா இருக்கியே. உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். உன்னதான் இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ வேற ஒரு சமயத்துல வந்திருந்தேன்னா உன்னை பாக்குறத நான் கொண்டாடி தீர்த்திருப்பேன். ஆனா இப்படி அத்தைக்கு முடியாத நேரத்துல வந்து நிக்கிறியே மாமா, எப்படி மாமா நான் சந்தோஷப்பட முடியும்?
கௌரி, எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? ஆளே மாறிட்ட. நீங்க கூட தான் மாறிட்டீங்க. ராஜா மாதிரி இருக்கீங்க, ஒசரமா கம்பீரமா. ஏய், ராஜா மாதிரியா? குண்டு பூசணிக்கா. சின்ன வயசுல இதான உன் பட்ட பேரு? நல்லா பேசுற, ஆளே மாறிட்ட கௌரி. ஏ கௌரி, ஏன் கண் கலங்குற? ஓ, அங்கிள் தவறிட்டாங்கள? ஐம் சாரி கௌரி. எனக்கு தகவல் தெரிஞ்சிருந்தா நான் உடனே வந்திருப்பேன். பரவாயில்ல மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. நாங்கள் உன்னை நல்லா பார்த்துப்போம். உன்னை பார்த்துக்கிறது என் கடமை, சரியா? சரிங்க மாமா. சரி, அம்மா எங்க? உள்ள படுத்திருக்காங்க. ஏய் கௌரி, அம்மாவுக்கு உண்மையிலேயே உடம்பு முடியலையா? இல்லைன்னு சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு அப்படி சொன்னாங்களா? நிஜமாதான் மாமா, அவங்க உடம்புக்கு முடியல. நான் உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். மா 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 மா, என்னமாச்சு உங்களுக்கு? என் செல்ல அம்மாக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா? மா, காய்ச்சல்லாம் ஒண்ணு இல்ல. எந்திரிங்க, எந்திரிங்கம்மா. இறங்குங்க, கீழே இறங்க, கீழே இறங்க சொல்றேன். இறங்குமா. முடியலப்பா. உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க. உனக்கு காய்ச்சல் அடிக்குன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலமா. அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காய்ச்சல் எப்படி அடிச்சது தெரியுமா? உடம்பு தூக்கி தூக்கி போட்டுச்சு. கௌரி தான் மாத்திரை கொடுத்தா. அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் காய்ச்சலே குறைஞ்சிச்சு. இல்ல கௌரி? ஆமா மாமா. அம்மா, ஏதோ பிளட் வாமிட் எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னு கௌரி சொன்னா. அது நேத்து நடந்துச்சுடா. சமையல் செஞ்சுட்டு இருந்தனா வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. வாந்தி எடுத்தா ஒரே ரத்தமா வந்துச்சு. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் கௌரி தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. டாக்டர் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டாருடா. என்ன கௌரி? ஆமா மாமா. ஏய் குண்டு பூசணிக்கா, நீ என்ன அம்மா சொல்றதுக்குலாம் ஆமாமா சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, நான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களை சென்னையிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் கூட்டு போய் காட்ட போறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க சரி பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேனான்னு எனக்கு தெரியல. அத்தை, வந்ததும் வராததுமா மாமா கிட்ட இப்படிலாம் தான் பேசணுமா? அதான் நீ சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கும் போதே உன் கல்யாணத்தை பார்த்துட்டேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்டா. அப்பா கிட்ட சொல்லி உடனடியா ஆண்டி கிட்ட பேச சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றல எனக்கு அவ்வளவா பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்றல தான் என் ஸ்டைல். உடனடியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சிவா. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணா உங்க உடம்பு குணமாயிரும்ல. ஓகேம்மா, தாராளமா பண்ணிக்கிறேன். உன் ஆசைப்படி நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன கௌரி, பண்ணிடலாம் தானே? சரிங்க மாமா, பண்ணிடலாம்.